بسم الله الرحمن الرحيم. الله சொல்கிறான் சூரத்துல் அன்ஃபால் உடைய 33வது வசனம், وما كان الله ليعذبهم وانت فيهم وما كان الله معذبهم وهم يستغفرون. உங்களுடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டுமா? உங்களுடைய கவலைகள் நீங்க வேண்டுமா? உங்களுடைய கடன் நீங்க வேண்டுமா? உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டுமா? அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை விட்டு தூரமாக வேண்டுமா? அல்லாஹ் இந்த பூமிக்கு 2 அமானிதங்களை கொடுத்திருக்கிறான். அந்த 2 அமானிதங்கள் இருக்கும் வரை இந்த உலகம் தண்டிக்கப்படாது. முதல் அமானிதம், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும், அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் அதாபை கொண்டு வேதனையை கொண்டு பீடிக்க மாட்டான். வ அன்த ஃபீஹிம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அவர்களோடு இருக்கும் வரை. ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய சக்தி எது? அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து. அல்லாஹ் சொல்கிறான், வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நீங்கள் இஸ்திக்ஃபாரை செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை தண்டிக்க மாட்டான். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக, ஒரு அடியான் பாவம் செய்கிறான், அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கிறாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மலக்குகளை பார்த்து, இந்த அடியான் மன்னிப்பை செய்தான், பாவத்தை செய்தான், இவன் இந்த ரப்பாகிய நான் தான் மன்னிப்பேன் என்று என்னிடத்திலே மன்னிப்பை தேடுகிறான் என்று அறிந்த நிலையில் அவன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். மறுபடியும் அந்த அடியான் அதே பாவத்தை தொடர்கிறான், மறுபடியும் கேட்கிறான், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று. அல்லாஹ் கூறுகிறான், இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், அவனை நான் மன்னிக்கிறேன் என்று. மறுபடியும் திரும்புகிறான் அதே பாவத்தில், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று மறுபடியும் கேட்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், அவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று. மேலும் கூறுகிறான், கத் கஃபர்து லி அப்தி ஃபல்யஃஅல் மா ஷா. ஸஹீஹ் அல் ஹதீஸ். அவனை நான் மன்னித்து விட்டேன், அவன் எதை வேண்டுமோ செய்து கொள்ளட்டும் என்று. ஃபல்யஃஅல் மா ஷா, அவன் எதை வேண்டுமோ செய்து கொள்ளட்டும் என்று. இந்த ஹதீஸை அதிகமாக பாவங்கள் செய்யலாம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு மனிதன் என்பவன் பாவங்களை செய்யக்கூடியவன். மனம் திருந்தி வருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ததற்கு பிறகும் அவனால் அவனுடைய சக்தியை மீறி அதே பாவத்தை செய்துவிட்டால் அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் மன்னிப்பான். அவனுடைய மௌத் இருக்கும் வரை, உலகத்திலிருந்து அவன் பிரியும் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருப்பான். ஆனால் ஒவ்வொரு முறையும் தௌபா செய்யும் போது, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடும் போது, பாவத்தை உணர்ந்து பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுத்து நன்மையில் தொடர்ந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மன்னிப்பான். அந்த பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்வதற்கு நிபந்தனைகள் உண்டு. ஃபல்யஃஅல் மா ஷா, அவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று சொன்னதன் அர்த்தம், அந்த அடியான் தொடர்ச்சியாக பாவம் செய்தாலும் அல்லாஹ் ஒருவன்தான் மன்னிக்க தகுதியானவன் என்று அவன் அறிந்த நிலையில் அல்லாஹ்வை அழைத்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து கொண்டே இருப்பான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் நான் 70 முறை, இன்னும் சில ஹதீஸில் 100 முறை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன், என் பாவங்களை மறைக்க வேண்டும் என்று மன்னிப்பை தேடுகிறேன், அல்லாஹ்விடத்தில் மீளுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். என்றால் யா அஹி, நானும் நீங்களும் எம்மாத்திரம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு துஆவை எனக்கு கற்றுக் கொடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ظுல்மன் கதீரன். யா அல்லாஹ், பாரதூரமான அநீதம் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அதிகமாக செய்துவிட்டேன். வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த், என்னுடைய பாவங்களை உன்னை தவிர யாரும் மறைக்க முடியாது. ஃபக்ஃபிர் லீ, என் பாவங்களை மறைத்து விடு, மன்னித்து விடு. மக்ஃபிரத்தம் மின் இந்திக், உன்னுடைய மக்ஃபிரத்தை கொண்டு. வர்ஹம்னி, எனக்கு நீ ரஹ்மத் செய். ஏன்? இன்னக அன்தல் கஃபூர் அர் ரஹீம், நீ அல் கஃபூர் அர் ரஹீம். அல்லாஹு அக்பர்.